Chai with Chitra. கார்த்திக் எப்படி பழகுவார்? கார்த்திக் அவர் ஜாலி மேன் சார். அவர் வந்து அவர் வேலை விட எனக்கு ஒரு 2-3 படம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார் 2-3 படம் ரெக்கமெண்ட். அதே மாதிரி சத்யராஜ் சார் சூப்பர். அப்படியா? ஆமாம், அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் அவங்க சரணாலயத்தில் டிஸ்கஷனுக்கு வந்தவர் சத்யராஜ். ஆமாம். அங்கே நான் இந்த ஹோட்டலுக்கு போக மாட்டேன் சார். இந்த பஸ் அடிக்கிறது, இந்த ஹோட்டலில் போய் உட்காந்து டிஸ்கஷனில் உட்காந்துக்கிறது, அவங்க கூட உட்காந்து அதெல்லாம் போக மாட்டேன். நான் வந்து இந்த பேக்கப் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்து கட் பண்ண இருக்க மாட்டேன். நேரம் ரூம் தான். ஆக்சிடென்ட் 5 பேர். விஜயகாந்த் சார் படம்னா மட்டும்தான் ஒரு 24 மணி அவர் கூடயே இருப்போம் 24 மணி நேரம். அது வந்து அப்படி. இன்னொன்று பிரபு சார் படம்னா இன்னும் அவர் அவர் வந்து அவர் வேறு ஒரு மாதிரி இருக்கு சார். அது வந்து இது வந்து ஒரு ரக்கட் இல்லை, அது வந்து ஒரு மாதிரி பொலைட்டான ஒரு லவ். சொல்லவே முடியாது சார். அந்த 2 கேரக்டர்ஸ். இந்த குரூப்புங்க இருக்கு பாருங்க. இந்த நெப்போலியன் சார்லாம் வந்து டீசெண்டாக இவங்களுக்கு இது பண்ணணும், இது செய்யணும், அது மாதிரி ஒரு ஜென்டில் இதாக இருப்பாங்க. அது அப்படி. கதாநாயகிகளில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நெருக்கம்? ரேவதிம்மா, ராதிகாம்மா, அம்மான்ற பார்த்தீங்களா? கரெக்ட். ஆட்டோமேட்டிக்காக அம்மா தான் சார் வருது. மிச்ச வேலை இப்போ அவள் தான் பேசுவோம். இல்லை சார். ரேவதிம்மா, குஷ்புமா கூட. ரேவதிம்மா தான் எப்படின்னா சௌகாஜானியம்மா. அது எப்படின்னா சார், அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு என்ன ஆசைமைச்சானா அந்த படம் நினைக்கிறேன். ஆமாம். நைட் அண்ட் டே ஷூட்டிங் பண்ணும்போது சார் ஒரே இருமுவோம். நான் ஏதோ இருமிட்டே இருப்பேன். அந்த நேரம் அந்த ஏதோ சம்திங் ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 நாள் இருமிட்டே இருக்கேன். நான் வந்து ஜாஸ்தி பேச மாட்டேன் யார்கிட்ட. அந்த அம்மா கொஞ்சம் திரும்புங்க, அதோட சரி நின்று பேசலாம். ஒரே ரொம்ப பேசணும்னா விஜயகாந்த் சார், பிரபு சார். வேறு யார்கிட்டும் பேச்சு வார்த்தை எந்த ஹீரோவோ டைரக்டருங்களோ அனாவசியமாக பேச மாட்டேன். அதே மாதிரி ஹீரோயின் சொல்லி ஜாஸ்தியாக சொல்லுவோம். அம்மா இங்கே வாங்க அப்படி போயிடும். இவங்க வந்து எனக்கு வந்து வைதேகி காட்டினது வந்து ஒரு டிசம்பர் பூக்கள் அது மாதிரி கண்டினியூ குங்குமச்சிமிழ் கண்டினியூ இருப்பான். ஒரு ஹீரோயின் வந்தம்மா பார்த்துட்டு வந்தம்மா. திடீர்னு இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் கருப்பாக இருப்பான் பையன், குண்டு. அவர் பேர் அவர்கிட்ட ஒரு நாள் இந்த பாலில் இதெல்லாம் போட்டு மிளகு போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு அம்மா கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தான் சார், தேங்க்ஸ்வா. அப்படி ஒரு அவங்களாம் நமக்கு என்ன சார் செய்யணும்னு அவசியம் அன்பான அப்போவே. அதாவது இப்போ திமிரு பிடிச்சிருங்க நிறைய. அதுக்கப்புறம் நிறைய படம் நான் எவ்வளோ ஹீரோயின் பார்த்துட்டேன். அந்த ஒரு 5 பேர் இருக்காங்க சார் அந்த சினிமாவில். இப்போது ராதிகமாக இருக்கு, அதுக்கிட்ட வந்து ட்ரெஸ் சேஞ்ச் சொல்லி பாருங்களேன். அது போகும் பயங்கர கூட்டம் இருக்கும் சார். அது எங்கே மாற்றுனே தெரியாது. உடனே வந்துடுவாங்க. நாங்கள் பண்ண ஹீரோயின் அந்த 5 அந்த ஹீரோயின்ஸ். நீங்கள் பல வருடங்களாக வந்து ஒளிப்பதிவாளராக இருந்தீங்க. இதில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த தருணம் அப்படின்னு அதை சொல்லலாம். எல்லாமே சார், ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்கள் என் படங்கள், நீங்கள் எப்படி பாருங்கள், அதை மனசு வச்சு பாருங்கள். விஜயகாந்தை நீங்கள் பாருங்கள். என் படத்தில் வந்து இருக்கிற மாதிரி வேறு எதாவது இருந்தால் நீங்கள் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி என் படங்கள் ஒன்று பாருங்கள் சார். ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. அதில் ஏதோ ஒன்று இருக்கும். பெருமைக்கெல்லாம் சொல்லுங்கள் சார். எல்லாமே அதே மாதிரி நான் பணத்துக்காக வேலை செய்வேன் சார். இப்போது நீங்கள் ஒரு சம்பளம் பேசுகிறீங்க. இப்போது ஒரு ரங்கராஜ் ஒரு படம் பண்ணார், கேரங்கராஜ். இவர் என்ன பண்ணார், விஜயகாந்த் தான் சார் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. சரி, இன்னும் இப்போ பண்ணோம் சார். பண்ணோம், அட்வான்ஸ் வாங்கணும், ஒரு பண்ணிட்டே கொடுத்தோம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த படம் போயிட்டோம். இவருங்க ரிலீஸ் இறங்கினாரு, ரிலீஸ் பண்ணிட்டு விட்டு போயிட்டு இருக்காங்க தான். இது நான் சம்பளம் கேட்கறது எங்கே தெரியுமா விட்டுட்டேன். யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு அம்மன் கோரிக்கை கால போட்டு படம் செம்ம ஹிட்டு, செம்ம ஃபோட்டோ படம் பாருங்கள். படம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கினேன், கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான். சரி, செட்டில்மெண்ட் வாங்கலான்னு போகிறேன். வீட்டை சொல்லுற மாதிரி நான் இவ்வளோ தான் பேசுனேன்றாரு. நான் துணியை போட்டான்றாரு. ஏன் சார் நான் சரி சார் விட்டுருங்க சார் வந்துட்டேன். அதோடு எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சார் நான் சம்பளம் செட்டில்மெண்ட் கேட்டது கிடையாது சார். அதை விட்டு நின்று போச்சு. அது நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர்கள் சில இந்த ஏவிஎம்லாம் வந்து இந்த மெல்லத்து வந்துருக்காது. அது இந்த மாதிரி இவங்களுக்கு நான் இதை பண்ண போகிறேன், இவங்களுக்காக எடுக்க போகிறேன்னு சம்பளம் கொஞ்சம் குறைச்சிங்க. நான் ஒன்றுமே வாசம் நீங்கள் எவ்வளோ கொடுங்கன்ட்டேன். அது என்ன வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி ராஜாஜி
மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு ம் கடைசியில் என்னன்னே புரியல எனக்கு. ம் இவ்வளோ தான் சார் பேசுனேன்ட்டானுங்க. அதாவது நாங்கள் வந்து இதுக்காக இதுதான் வேலையை ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். ரஜினியோட பணியாற்றியது எப்படி இருந்தது அந்த படத்தில்? ம் முள்ளு மலரம் பற்றியெல்லாம் பேசுனீங்களா அப்போ? இல்லை சார், அப்போதான் மறந்துட்டாங்களே சார், அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. சார் அப்புறம் 200 படமும் நம்மளாம் இருக்குது. நம்மளை மறந்துட்டு நானும் சொல்லிக்கல. அதான் சார் சொல்கிறேன், பேச மாட்டோம் சார். இப்போ ரஜினிகாந்த் சார் வராருன்னு அது மட்டும் தெரியும். ரஜினி சார் படம் பண்ண போகிறோம் மட்டும் தான் தெரியும். மிச்சம் கதை எதுவும் சொல்லி நேராக போகிறோம் காலைல. அதுக்கப்புறம் நான் தான் கிங் ஆகிடுவாங்க. லொக்கேஷன் போகிறோம் பாருங்க, நான் தான் ராஜாங்க. இங்கே இடம் முடியாது, அவ்வளோதான். நம்ம தான் இங்கே மாட்டிக்கிட்டு அவனை கூப்பிடு எல்லாம் வருவாங்க. எல்லாம் சார் காலையில் சார் அது மட்டும் சொல்லுவேன் சார், ஒரு 5 மணிக்கு வாங்க சார் ப்ளீஸ். 6 மணிக்கு கேட்பேன். அவ்வளோ சாக்கில் வர முடியாது சொல்கிறேன். 6 மணிக்கு ரஜினிகிட்டியா? 6 மணிக்கு வாங்க சார் ப்ளீஸ் அப்படியா. அப்போ அந்த மௌனி இந்த மலையாள கருவா சாங்கில் பிடிச்சிங்கன்னா அது அந்த லைட்டில் எடுத்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி அதில் அப்புறமா சொல்கிற மாதிரி வருவார். அதே மாதிரி சாயந்தரம் சீக்கிரம் அனுப்பிச்சிடுவீங்க? ஆமாம்மா. அது எப்படி அனுப்பணும்னா, அந்த மீனம்மா சாங் இருக்குங்களா, நான் சாங் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் சார் ஒரு 8 மணிக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னுவார். ஈவன் நைட் வச்சுக்கிறோம்மா 8 மணிக்கு அனுப்பிச்சிடணும். அது கிவ் ஒன்று வரும். சரி சார் 8 மணிக்கு பேக்கப் சொல்லுவோம். 7:30 பேக்கப் பண்ணுவாங்க. திடீர்னு ஜெயராம் வருவார். மற்றபடி படப்பிடிப்பில் எப்படி பழகுவார் சார்? ஒர்க்கு சார், ஒர்க்குனா ஒர்க் கரெக்டான டைம் டக்குன்னு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவார். பேச நேரம் இருக்காது சார். இப்போது சுந்தரராஜன் சார் படத்தில் பேசவே முடியாது. போனோமா அது கிட்டக்குன்னு வேலையை முடிச்சுட்டுருக்கணும். கரெக்டாக 4:30-5 மணி பேக்கப் பண்ணுவாங்க. அது ஈவினிங் அந்த இந்த லைட் வரைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து அது இது எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து அனாவசியமாக பேசியிருக்கேன் சார். வேலை. அதே மாதிரி பூந்தோட்ட காவல்காரன் பண்ணமே செட்டு போட்டிருப்பாங்க நைட்டு. அதே வேலை. சாப்பாடு விஷயங்கள் சொல்ல வேணாம், அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. விஜயகாந்த் கம்பெனியில் எப்படின்னு கேட்டால் ட்ரம்மில் இளநீ உடச்சி விற்றுருவானுங்க. ட்ரம்மில்? ஆமாம் சார், இளநீ எல்லோரும் கொடுப்பாங்க சார். அந்த லைட்மேனுக்கு கூட அப்படியே மோந்து தான் ஊற்றுவானுங்க, ட்ரம்மில் ஊற்றுவானுங்க. சத்மா படத்தில் கமல்ஹாசனோட பணியாற்றினீங்க. அதுக்கப்புறம் அவரோட இல்லை சார், ஒரு வாட்டி கிளாஸுக்கு மட்டும் ஒரு நாள் போனோம் சார். அதுக்கப்புறம் அது சந்தர்ப்பம் கிடைக்கல சார். அது நமக்கு அது கொடுக்கல. எந்த படம் ஆசை பண்ணீங்க? ஏதோ ஒரு படம் கிளாஸுக்கு கூப்பிட்டாங்க சார். ஒரு 1 வீக் அந்த கோகோலா பில்டிங்கில் ஃபைட் மாதிரி தான். அது ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி தான். அசோக்குமார் சாருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கோ ஒரு ஆளுக்கு போனேன் நான். அதே மாதிரி அசோக்குமார் சாருக்கு ஒரு படம் கிளாஸுக்கு போயிருக்கேன். அசோக்குமார் சார் தான் ஸ்ரீதர் சார் படத்துக்கும் போனேன். ஸ்ரீதர் சார் படம் அது அசோக்குமார் சார் வந்து கேமராமேன். அது ஒரு 10 days. அது என்ன, நம்ம பெரிய கேமராமேன் போய் நம்ம போகிறோமே, நமக்கு அந்த அது இது கிடைக்கிதே நமக்குன்ற மாதிரி தான் போவேன். காசு நிறைய போய் எல்லோரும் பண்ணி கொடுத்துருவாங்க. பணம் ஜாஸ்தி வாங்க மாட்டேன். உங்களுடைய ஒளிப்பதிவில் பாலு மகேந்திராவிட்ட கற்ற பாடம் எந்த அளவு உதவியாக இருந்துன்னு நினைக்கிறீங்க சார்? இது என்ன சார், அதனுடைய சாயல் தான் சார் இது. நீங்கள் வந்து அதாவது நான் படிப்பு ஜாஸ்தி கிடையாது. அந்த சார்ந்து வருது பார்த்தீங்களா. இப்போ கோயம்புத்தூருக்கு போய் 10 வருஷம் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துடும். மெட்ராஸில் இருந்து பாருங்கள். அந்த மாதிரி அவர் கூட பழகிறதே பெரிய விஷயம் சார். அவர் கூட நெருங்கிட்டாலே அவனை இன்றைக்கி டாக்டர் இருக்கானுங்க இருக்கானுங்களே, அது அவருடைய சாயல் தான் அவங்களுக்கு. இப்போ வேறு டாக்டர்ன்றானுங்க. அவர்கிட்ட இருந்தவனுங்களாம் அந்த சாயல்கள் அவருடைய அவரை பார்த்தாலே உங்களுக்கு அந்த இது வருது சார். அந்த அது பார்த்தா அந்த கண் இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் இப்படியே தான் இருப்பேன் அவர்கிட்ட. அவர் அசையோட அவர் எங்கே அப்படி தான் சார் இருப்பேன் நான். அது அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு 10-6-7 வருஷம் இருந்தேன். இந்த ஷூட்டிங்கில் அது பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவரும் என்ன பார்த்துட்டே இருப்பார். ட்ராலினா டே அப்படின்னாலும் ட்ராலி எங்களுக்கு போடணும், ட்ரெயின்லாம் நான் அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு லைட்டு பிடிக்கணும். இந்த சத்மா இது 3ஆம் படி பார்த்தீங்களா சார், இந்த குரங்கு மாதிரி வராங்க. அது வந்து ட்ரெயின் மேலே உட்காந்து லைட் பிடிச்சிட்டு வருவேன். மழை பெஞ்சிட்டு ஒரிஜினல் ட்ரெயின் மினி ப்ரூட். அப்போலாம் வந்து இந்த லைட்லாம் கிடையாது, இந்த லேட்டஸ்ட் லைட்லாம் கிடையாது. ஷார்ட் ப்ரூஃப் இப்போ வந்துருக்குல்ல, அப்போல்லாம் வந்து மினி ப்ரூட் தான். கொஞ்சம் அடிச்சு அடிக்கும் அடிக்கும்.
மேலே வந்து ஒயரை போட்டு அந்த இது போட்டு அதுக்கு அது உனக்கு அந்த கொஞ்சம் மூமெண்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த அது வரைக்கும் மூமெண்ட் சின்ன மூமெண்ட் தான் இருக்கும். அதுக்கு லைட் பிடிக்கணும், அது எல்லாமே பண்ணுவோம். அவருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, மல்லிகைப்பூ கட்டினீங்கன்னா அந்த நார் வாசனை அடிக்கும், அந்த மாதிரி தான் இது. இத்தனை வருஷம் சினிமா பயணம் எப்படி இருக்குது ராஜராஜனுக்கு? நிறையா இருக்குது சார், ஜாலியாக, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க. நல்ல நல்ல சினிமாவில் வந்து பேர்களும் கொஞ்சம் கிடைச்சது. யாரோடலாம் சினிமாவில் தொடர்பில் இருக்கீங்க இப்போ? எல்லாருமே தொடர்பு இருக்கேன் சார். எல்லாருமே பேசுவாங்க எல்லாம். நான் கொஞ்சம் மதுரைக்கு போயிட்டேன் சார். நான் மகள் கூட இருக்கேன். இப்போ என்னால் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது ஏன் ஒர்க் பண்ணலன்னா, கேமராமேன்னா நம்மளை பார்க்கணும் எல்லோரும். புரியுது. கட்டுனோடனே கேமராமேன் டைரக்டர் அங்கே தான் பார்க்கணும், ஹீரோ அங்கே தான் பார்க்கணும். அவன் கேப்டன் ஆனான். இப்போ கேமராமேன்லாம் இப்படி திருப்பினானுங்க, இப்படி திருப்பினாது. அது கேமராமேன் அது விருப்பம் இல்லை. இப்போதான் மணி மேக்கிங், பண சம்பளம், நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. ஆத்மாத்மாவோ அதாவது சொன்னேன்னே, காலையில் போனோம்னா சாயந்தரம் தெரியாது சார் எங்களுக்கு. சாப்பாடு என்னன்னு தெரியாது. நைட்டு வந்து பேய் மாதிரி தின்னுவோம். வேலையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட அதுவும் அது அராஜகம் தான். ஒரு சாமி இருக்கார் பாருங்க, நம்ம நம்பியார் சாமி, பூந்தோட்ட கால ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நைட் 10 days ஷூட்டிங். அங்கே என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியல, சினிமாவில் வந்து கொஞ்சம். ஆமாம். நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 2:30 3 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உட்காரோம் சாப்பிடுவோம். சாப்பிட்றோமா, ரூம் போகிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். 3:30 ஆகிடும். கொஞ்ச நேரம் தூங்குவோம். கரெக்டாக 4 மணிக்கெலாம் வந்து அடிச்சிடுவாங்க கதவை. காப்பி கொடுக்கு. ஆமாம், அந்த அடிக்கிறது இப்படிதான் வருவார். நேரம் வந்து தண்ணி ஊற்ற எழுதுறீங்க எல்லாம் போய்ட்டு அவன் போய் குளிச்சுட்டு அது ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த டைம் இருக்கு பாருங்களேன், ரொம்ப காமெடியாக இருக்கும் சார். நான் என்ன பண்ண, லுங்கி இங்கே கட்டிக்கணும் சார். எல்லாம் நாமளுக்கு லேடிஸ்லாம் போயிடுவோம். நாங்கள் அந்த விஜயகாந்த் குரூப்பில் மட்டும் இந்த லேடிஸ் மட்டும் யாரும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம். அவங்க லுங்கி இங்கே கழிச்சு கட்டிக்குவோம். அப்போ வந்து அவர் சீக்கிரம் குடிப்பார். என்ன பண்ண இப்படி இப்படி திரும்பி விட்டார், ஈர்த்து விட்ருவார் சார். ஈர்த்து விட்டா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. காமெடினா காமெடி, எல்லாம் சிரிப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருந்த குழந்தைத்தனமாகவே இருந்தவர் ஒரு சின்ன அரசியல்னு போயிட்டு அவர் வேறு மாதிரி ஆகி உண்மைகள்ன்றது அதாவது சொன்னேனே, ஆத்மான்றது சார் அது ரவுத்தரை எடுத்துங்க. அதனால் ஏங்கினார் அப்படியே அந்த விஜயகாந்தை பார்க்கணும், விஜயகாந்த் திருப்பி அவங்களுக்கு பணத்துக்கு ஆசைகள் இல்லை. அந்த அதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணிட்டானுங்க. நல்லா இருப்பானுங்க, நல்லா இருக்கும். என்ன தெரிஞ்சு சாப்பிட போகிறோம் சார், எவ்வளோ சார் சாப்பிட முடியும், எவ்வளோ சார் பணம் செலவு பண்ணீங்க, எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கேன் சார் எல்லாருக்கும். உண்மைதான். என்னென்ன ஒருத்தர்கிட்ட தேவைன்னு கேட்கக்கூடாது, அதுதான் தப்பு. எப்போ நீங்கள் கடைசியாக விஜயகாந்தை பார்த்தீங்க? நான் பாய்சல் ஆகிட்டானுங்க சார். அதாவது ரவுத்தர், இவங்க ரவுத்தர், இவங்க அப்படி. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். நீ மாமா நீ மச்சான், அவர் என்ன மச்சான் கூப்பிட பிடிக்கல சார். இவருக்கு பாய்சல் ஆகிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து சார் அவர் இந்த கட்சியில் போனதுக்கப்புறம் அவருடைய இது வேறு சினிமா இது எப்படி இருக்குது சொன்னேன்னே, இதை கொடுத்தது அது அந்த மாதிரி பழகிட்டு திடீர்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நானுங்க போகிறேன் சார். நான் எப்போ போனால் நேராக போயிடுவேன். வந்து பாத்ரூம் குளிச்சுட்டு வந்துடுவார் பேசுவாங்க. அங்கே எட்டு வந்து அப்படியா அப்படின்னு அப்போ பழகிட்டு சார். திடீர்னு நின்று நானுங்க பாருங்க. ஆஹா, அதோட அதுக்கப்புறம் கோல் இல்லை. சில ஒரு ஆசை என்ன பண்ணல, அதுதான் ஒரு வாரம் உண்மையாக சும்மா நடிப்பில் இந்த மாதிரி டிவி எவனோ இருக்கான்னு அது எவனோ பேச நான் பார்த்தேன். இந்த ப்ரொடியூசர்ஸ் அவனை அவருக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்டு ப்ரொடியூசர் இருக்கான். அவங்க ஊருக்கு ஷூட்டிங் போவான் சார். அவரை வந்து அப்படி கேன்வாஸ் பண்ணி அப்படி காக்கா பிடிச்சி அதனால இருக்கான். நான் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கல. சார் படம் எடுத்துக்கோ, நீ ஒரு படம் எடுத்துக்கானாரு. எடுத்தாங்க, நீ சரியாக வரல. தழுவாத கேட்குங்களா? ஆமாம் சார், தழுவாதைகள் எங்கே பண்ணேன் சார். ஆர் சுந்தர். நான் போய் அவர்கிட்ட எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்கல சார் நான். அப்போ பாருங்கள் அவர் எவ்வளோ ஒரு
அவருக்கு இவனுங்க சொல்கிறாரு சோறு போடுறாரு, அதெல்லாம் இதுதான் சார் மனசு. சோறு போடுற 5 ரூபா கொடுத்தா சோறு சாப்பிட்டு போகிறேன். ஆனால் நீ கஷ்டப்படுற, நீ சரியாக சம்பாதிக்கலாம், நீ சம்பாதிச்சிக்கலான்னு ஒரு படம் கொடுக்குறானே, அதுதான் மனசு. அது நான் போய் அவனுக்கு இது பண்ணல, ஜிம் சாடிக்கல, சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கல, எதுவும் பண்ணல. திடீர்னு வந்து எங்கள் ஃபாதர் தெரியல, நான் சொல்லியிருக்கேன். எங்கள் ஃபாதர் வந்து இது மாதிரி படம் பண்ண விஜயகாந்த் பேசுகிறோம், நீங்கள் பேசலாம் கோட்டை உடனே எடுத்துங்க. எப்போது வைத்தியகாந்த் ரிலீஸ் ஆனதுக்கு உடனே சார் அது வந்து அதுதான் வந்து விஜயகாந்த் வந்து நிறைய பேர் சோறு போடுறாங்க, அது எல்லாம் ஓகே. இந்த மாதிரி பண்ணுமா யாருக்காவது டெக்னீஷியன் மனசு வருமா சார்? பெரிய விஷயம். இப்படி தான் இப்படி பழகினவங்களாம் இப்படி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள். இப்போ வர்ற படங்களை எல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? பார்ப்பேன். எப்படி இருக்குது இப்போ சினிமா துறையும் ஒளிப்பதிவு? நல்லா சார், நல்ல நல்ல கேமரா பண்ணுங்க, அப்படி கண்ணுக்குள்ளே ஊற்றிக்கிற மாதிரி கேமரா பண்ணுங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க கேமராமேன்லாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. பாகுபலியில் ஒரு படம் பண்ணார் செந்தில்குமார், அவர் நான் பார்த்ததே இல்லை, பட் ஒரு இதில் ஒரு பார்த்தேன், அதனால மூஞ்சை பார்த்துட்டு கொஞ்ச நேரம். ரைட், ஓகே. அந்த நல்ல டெக்னீஷியன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.